ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரவீனா. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திருப்பி vlogging சைடு வந்திருக்கேன். பிகாஸ் ஆஃப் சம் அதர் ஒர்க் நான் vlog பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவு ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்காக. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோஸ் எல்லாமே இப்போது ரீசெண்டாக பண்ணதெல்லாம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 weeks முன்னாடி நடந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒகேனக்கல். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெங்களூர் அண்ட் அதாவது கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஒரு ஸ்பாட் தான் இது. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சொல்லணும்னா. ஸோ ஜனங்க பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக நிறைய பேர் இருப்பாங்க. இது ஒரு க்ரௌடடான ஏரியா தான். அண்ட் நாங்கள் போனது சண்டே அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நானே எங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் அங்கே இருக்காங்கன்னு. ஸோ எஸ், ஃபைனலி we reached the location. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ வண்டிங்க நிற்குதுன்னா எல்லாருமே இங்கே ட்ரிப் மாதிரி தான் வந்திருக்காங்க. அண்ட் பார்க்கிங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kilometer நோ ஸ்பேஸ் அட் ஆல். பார்த்திங்கன்னா என்ட்ரியை தாண்டி அதுக்கும் இன்னும் பின்னாடியே வழியெல்லாம் இன்னும் கார் நின்றுட்டுருக்கு. ஸோ அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. தட் டூ இட்ஸ் சண்டே நூன். ஸோ நல்லா எல்லோரும் தண்ணியில் குளிச்சுட்டு நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு போகலான்னு வந்திருப்பாங்க ஐ கெஸ். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஆர்ச். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு 1/2 kilometer நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இங்கே பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக், சண்டே இந்த இடத்த விசிட் பண்ணணும்னு நினச்சது தான். இல்லை இல்லை என்னம்மா நாங்கள் ஒகேனக்கல் வந்திருக்கோம். எங்கள் அம்மா குளிக்க தலைமுறை இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும். வரதுக்கு முன்னாடி அவங்க அங்கே சமைச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட லைக் இது தேவைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தே வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் இட். அண்ட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நான்வெஜ் கிடைக்கும். வெஜிடேரியன்லாம் போய் பார்த்து வேடிக்கை தான் பார்த்துட்டு வரணும். அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீனுங்க இருக்குது. ஸோ நீங்கள் மீன் சாப்பிட்லான்னா நீங்கள் போகலாம். நல்லா ஃபுல்லாக மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் த இஷ்யூ இஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தையெல்லாம் அங்கே இருக்கிற தண்ணியில் தான் கழுவிட்டுருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் கீழே அருவி மாதிரி ஊற்றும், நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா லைக் இங்கேருந்து வர தண்ணி தான் டைரெக்டாக அங்கே போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக தெரியாது, பட் பார்க்கும்போது இது அப்படி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா அது அங்கேயே ஆல்ரெடி கழுவிட்டுருக்காங்க. ஸோ இந்த தண்ணி அப்படியே நேராக போகிறது பார்த்தா நமக்கு அங்கே தான் வர மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல மெஜாரிட்டி குழந்தைங்கள்லாம் இந்த பக்கம் விளையாடலாம், பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பரிசலில் கூட போகலாம். பரிசல்லுன்னு தான் நினைக்கிறேன் இந்த வேர்ட். ஸோ அந்த குட்டி ரவுண்ட் ஷேப்டு போட் இருக்கு இல்லைங்களா,
அதில் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. பர் மெம்பர் இட்ஸ் 500 சம்திங். நாங்கள் போக முடியல பிகாஸ் இந்த க்ரௌடில் நாங்கள் வந்த டாஸ்க்கே எங்களுக்கு முடிச்சுட்டு போனால் போதும்னு இருந்துச்சு. ஸோ வி ஆல் வர் ரஷ்ஷிங் தேர். ஸோ இந்த பக்கம் ஜென்ஸ் எல்லாமே குளிக்க இடம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதோட ஆப்போசிட் சைடில் லேடிஸ்லாம் குளிக்கலாம். அண்ட் சேஞ்சிங் ரூம் பார்த்திங்கன்னா விச் இஸ் நாட் தேட் குட்னு சொல்லலாம். பிகாஸ் அங்கே ஃபுல்லாகவே எப்பயுமே தண்ணியே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். அண்டு ஆயில் மசாஜஸ்லாம் இங்கே உங்களுக்கு அவைலபிள். இதுக்குன்னு தனியாகவே அவங்கவுங்க டீம் இருக்குது. யூ கேன் அப்ரோச் தெம். அண்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வண்டிக்கிட்ட போகிறதுக்கே எங்களுக்கு ஆட்டோ தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் ரொம்ப வெயில் அண்ட் க்ரௌட் ஆல்சோ. எங்களால் இந்த வெயிலெல்லாம் கண்டிப்பாக நடந்து போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வி காட் அன் ஆட்டோ. ஆல்மோஸ்ட் 8 பேர் உட்காந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து vlog கண்டினியூ பண்ணல. பிகாஸ் நாங்கள் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலை. இது ஒரு விஷயமாக தான் நாங்கள் இங்கே வந்ததே. ஸோ த டாஸ்க் வாஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் எங்களால் இருக்க முடியல அந்த இடத்துல. ஆக்சுவலாக சண்டே அந்த வெயிலாக இருக்கட்டும், அந்த க்ரௌடாக இருக்கட்டும், ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆச்சு. ஸோ டாஸ்க் முடிஞ்ச உடனே நாங்கள் டக்குன்னு வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் தான் டக்குன்னு வந்துட்டோம். மேபி நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணுற சில விஷயங்கள் இருக்கலாம். ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்லாம், அண்ட் பரிசலில் போகிறதா இருக்கட்டும், பஞ்சிங் ஜம்பிங் இருக்கட்டும், சில கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ யூ கேன் என்ஜாய். மேபி யூ மே லைக் இட். நாங்கள் தான் சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ அடுத்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாருன்னா போகிறவங்க இருந்தாங்கன்னா மேபி யூ கேன் ட்ரை. அங்கே இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் இஃப் யூ ஆர் கோயிங். அண்ட் இந்த வீடியோ ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி தான். ஸோ இவ்வளோ நாள் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டதுக்கு இப்போது நான் திருப்பி கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் சொதப்பலாக இருந்தால் மன்னிச்சிருங்க உங்கள் வீட்டு பிள்ளையா நான் நினச்சி. ஸோ ஸ்டே டியூன். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.